சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். உம் பாதம் அமர்ந்திட உம் பாதம் அமர்ந்திட வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். உம் திட்டம் அறிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்திட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி சீக்கிரமாய் நம்மை சந்திக்க வருகிறார். அவருக்கு ஆராதனை செய்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அவருக்கு ஆராதனை செய்யும் போது அவரை போல் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சாயலை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உரபகர சந்தரதிகவா. காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு. 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 துதித்திடு, வாழ்த்திடு, கும்பிடு, வணங்கிடு, போற்றிடு, பாடிடு, தொழுதிடு. 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 காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு. காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு.
இருளின் அதிகாரம் அகன்று போகட்டும், இருளின் அதிகாரம் அகன்று போகட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும், இருளின் அதிகாரம் அகன்று போகட்டும், இருளின் அதிகாரம் அகன்று போகட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உன்னில் உதிக்கட்டும். துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, 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 ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, கைகளை அசைத்து பாடு. ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, துக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், துக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், துதியின் ஆவி உனக்குள் வரட்டும், துதியின் ஆவி உனக்குள் வரட்டும், துக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், துக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், துதியின் ஆவி உனக்குள் வரட்டும், துதியின் ஆவி உனக்குள் வரட்டும், தித்தேடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கி போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, கைகளை அசைத்து பாடு. ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு,
வியாதி வேதனை விலகி போகட்டும், வியாதி வேதனை விலகி போகட்டும், வியாதி வேதனை விலகி போகட்டும், வியாதி வேதனை விலகி போகட்டும், ஆரோக்கிய ஆசீர்வாதம் உனக்குள் வரட்டும், 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 ஆரோக்கிய ஆசீர்வாதம் உனக்குள் வரட்டும். துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கி போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கி போற்றிடு பாடிடு தொழுதிடு, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, 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 காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு, 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 விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், இயேசுவின் செய்தி வேகமாய் செல்லட்டும், இயேசுவின் செய்தி வேகமாய் செல்லட்டும், விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டும், இயேசுவின் செய்தி வேகமாய் செல்லட்டும், 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 துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கி போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, துதித்திடு வாழ்த்திடு கும்பிடு வணங்கிடு போற்றிடு பாடிடு தொழுதிடு, ஆராதித்திடு இயேசுவை நீ ஆராதித்திடு இயேசுவை, 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 காலையில் எழுந்து
நீ கர்த்தரை ஆராதித்திடு. காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு. காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு. காலையில் எழுந்து நீ கர்த்தரை ஆராதித்திடு. துதித்திடு, வாழ்த்திடு, கும்பிடு, வணங்கிடு, போற்றிடு, பாடிடு, தொழுதிடு. 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 ஆராதித்திடு இயேசுவை, நீ ஆராதித்திடு இயேசுவை. நீ கைகளை அசைத்து இயேசுவை, நீ ஆராதித்திடு இயேசுவை. ஆராதித்திடு இயேசுவை, நீ ஆராதித்திடு இயேசுவை. ஆராதித்திடு இயேசுவை. ஓரபா கராதிகா பாரா துரபா சந்தராதிகா ஓரம கல கலபா கல கபர கபல பரபா ஓரபர சபரியாத்திகபா ஓரபகபல பரபர பரபா ரபகலியாத்திகபர பரபா. ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் தேவனை துதித்து பாடி தேவனுக்கு ஆராதனை செய்வது, ஹalleluya, இதுவே நம்முடைய வாழ்க்கையில பிரதானம். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். முதலாவது தேவனை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆராதிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனமை தபா ரகபாலா ரபா தீபா ரபா சந்தரபாலாபா ஏக்கரபலபா இங்கர கலகரபல் சந்தரபாலா. ஹalleluya. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். வியாதிகள் வேதனைகள் நீங்கி விடுதலை உண்டாகிறது. விடுதலை, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், பரலோக பேரின்பம். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் சந்தித்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய பரலோகத்தின் மகிமையை கண்டு கலிகூற, ஹalleluya, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி விடும் ஐயா. தடைகளை எல்லாம் நீக்கும் ஐயா. ஆவியானவரே, எங்களை முழுவதும் உம்முடைய சாயலுக்கொப்பாக மாற்றும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது,
பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வியாதியஸ்தர்களுக்காக நான் ஒரு 4 பெயர் சொல்லுகிறேன். நீங்கள் அதை இருதயத்தில் வைத்து இப்பொழுது நாம் சபையாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் நிச்சயமாய் விடுதலையை கொடுப்பார். சரோஜா அம்மாவின் கணவர் துரைராஜ் ஐயாவுக்காக, சரோஜா அம்மாவின் பேரன் ஜபராஜ் சிறு குழந்தை நல்ல சுகமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப, சாராள் அம்மாவுக்காக, கிறிஸ்டோபர் அம்மாவுக்காக, இந்த 4 குறிப்புகளுக்காகவும். அது மாத்திரமல்ல, இன்னும் யாராவது பெயர் சொல்லப்படாமல் வியாதிப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில நாம் சபையாய் ஜெபிக்கும் பொழுது அசைவு, பிசாசினிடத்தில் அசைவு ஏற்படுத்தி நிச்சயமாய் விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த சங்கீதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், முழுவதுமாய் நம்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆத்துமா முழுவதும் நம்பி இருக்கிறபடியாய் கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரோஜமாவின் கணவருக்காக ஜெபிக்கிறோம், துரைராஜாவுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலகீனத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் விடுதலை ஆக்குகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. சரோஜமாவின் கர்த்தாவே பேரனுக்காக ஜெபிக்கிறோம், ஜபராஜுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம், அந்த மருத்துவமனையிலிருந்து கர்த்தாவே முழுவதுமாய் விடுதலை ஆக்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம், சத்துருவின் கட்டிலிருந்து முழுவதுமாய் விடுதலை ஆக்கி நீர் கொண்டு வருகிறமைக்காக நன்றி. அப்படியே சாராளமாவை கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் பலப்படுத்தணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்டோபர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறமைக்காக நன்றி. தொடர்ந்து இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், யார் யார் வியாதிப்பட்டிருந்தாலும் இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், நீர் விடுதலை ஆக்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இங்கும் யாராவது அப்படி வந்திருந்தால் அவர்களும் விடுதலை ஆகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இன்றைக்கு நீர் கிருபை செய்கிறமைக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீதியான பகுதி முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி இருக்கிறமைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம், கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது மனப்பூர்வமாக உற்சாகமாக நம்முடைய தசவாங்கள், காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் இவளை உண்மையாய் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேசியா 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 இயேசு ராஜா, மேசியா 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 இயேசு ராஜா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வரப்போகும் ராஜா மேசியா, வந்துவிட்ட ராஜா மேசியா. வரப்போகும் ராஜா மேசியா,
வந்துவிட்ட ராஜா மேசியா, உயிர்த்தெழுந்த ராஜா மேசியா, உயிர்த்தெழுந்த ராஜா மேசியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மேசியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மேசியா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேகங்களின் மீதே மேசியா ராகதாள தோனியோடு வருகிறார். மேகங்களின் மீதே மேசியா ராகதாள தோனியோடு வருகிறார். காக்கின் சட்டைகளுடன் மேசியா, காக்கின் சட்டைகளுடன் மேசியா, நம்மை மார்போடு அணைத்திட வருகிறார், நம்மை மார்போடு அணைத்திட வருகிறார். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், கையின் கிரைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எந்த குறை இல்லாமல் எல்லா நன்மையான ஈவளையும் பரத்திலிருந்து தாராளமாக கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும், பலனை கொடும், பாதுகாப்பை கட்டளையிடும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு பாடல் படிப்பார். அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார், பார்வோனையும் படைகளையும் மதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி
புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேளையிலும் மிஷனரி ஊழியர்களுக்காய் கொடுத்த ஒரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. அந்த ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்தவர்கள் எளிமில்லுங்கள், எளிமில்லுங்கள். என்னால் வாங்க, வேகமாக வாங்க. மாலை கூட்டம், முக்கியமான கூட்டம், யாவர் வரும்படி கேட்குறேன். புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு டிவி நிகழ்ச்சி, மாலை 7 மணிக்கு வாலிபர் எழுப்புதல் கூட்டம், சனிக்கிழமை உபவாச ஜெபம். முன்னால் தெளிவான் இங்கே வாங்க. நீங்கள் இங்கே இருந்து வந்திருக்கீங்க அண்ணார்பேட்டையா? சரி. உங்கள் பேர் என்ன பிரதர்? பிரபு. சரி, தொடர்ந்து வந்துடுறீங்கல்ல நீங்கள்? உங்கள் மனைவி யார்? நீங்களும் வந்துடணும் சேர்ந்து. என்ன நீங்கள் இப்போ இன்னைக்கு புதுசாக வந்தது யார்? நீங்களா? அது உங்கள் அம்மாவா? ஓ, நீங்கள் கூட்டிக்கணும். சரி, நீங்கள் தொடர்ந்து வரணும். என்ன, ஒரு வாரம் வந்துக்கிட்டு அப்படி இருந்துக்கிடக்கூடாது. தொடர்ந்து வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வியாதி, கஷ்டம், பாவம் எல்லாம் நீங்கி தேவனுடைய ராட்சியத்துக்கு போகலாம். என்ன சிஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். அவர் தான் நம்முடைய பாவத்தில் நம்ம சிக்கிறவர், தேவனுடைய ராட்சியத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை முற்றிலுமாக நம்புறீங்களா? இயேசுவை தொடர்ந்து வரீங்கள? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை அந்தோனியா கூட்டிகிட்டு வந்தார். சரி, சரி சரி சரி, அப்படி தான் கூட்டிகிட்டு வரணும். இப்பொழுது இவர்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இங்கே நான் ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒன்றும் செய்யாதுங்க. கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த தினத்திலே புதிதாக வந்த இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய தேவைகளை சந்தியும். பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் யாவும் நீங்கட்டும். இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய முழு விலாசம், ஃபோன் நம்பர், ஜெப தேவைகள் இருந்தால் எழுதி வாங்கிருங்க. என்ன கரெக்டாக எல்லாம் எழுதியும் தெளிவாக இருக்கணும். கடந்த வாரத்தில் 6 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னும் பெற வேண்டிய அநேகர் இன்னும் பெறாமல் இருக்கிறாங்க. ஆகவே சீக்கிரமாக ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள நீங்களே வந்து கேட்கணும். விவாக அறிவிப்பு கர்த்தருக்கு சித்தமானால் நிகழும். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வண்ணார்பேட்டை திரு ராமு அவர்கள் புதல்வன் விசுவாசத்துக்கும், சத்திரம் புதுக்குளம் ராமராஜ் அவர்கள் புதல்வி விஜய சாந்திக்கும் வண்ணார்பேட்டை சிமர்னா ஏஜி பேராலயத்தில் வைத்து பரிசுத்த விவாக ஆராதனை நடைபெறும். இந்த விவாகம் நடைபெறக்கூடாதபடி வேத ஒழுங்கின்படி ஏதாவது தடை உண்டென்று அறிந்தால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 10 நாட்களுக்குள் சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முதலாம் அறிவிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இது 2ஆம் அறிவிப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 நாட்களுக்குள் நீங்கள் ஏதாவது தடை இருந்தால் எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 97:10 வாசிங்க. போதும். 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு விசேஷித்த துதி பாடல் ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே தினந்தோறும் காலை 5 மணி ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்க கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வண்ணார்பேட்டை ஏரியாவில் உள்ளவர்கள் நீங்கள் தவறாமல் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களும் நீங்கள் தொடர்ந்து வர முடியாவிட்டாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வர அல்லது தினந்தோறும் வந்து பங்கெடுக்க உங்களை